வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 phase இண்டக்ஷன் மோட்டார் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டார் இப்படி தான் இருக்கும். இது எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா பம்பில் பயன்படுத்துவோம், அப்புறம் கம்ப்ரஸர்லாம் பயன்படுத்துவோம். இதோட பிரின்சிபல் பாருங்கள். The 3 phase இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுதான் அதோடைய பிரின்சிபல். அப்படின்னா என்னதுன்னா, இப்போது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கவனிச்சிருங்க. ஸோ இந்த டாப் லேயரில் இருக்கிறது தான் வந்து ஸ்டேட்டர். இது ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இடையில் இருக்கிறது தான் வந்து ரோட்டார். அதோட சப்போர்ட் வந்து ஷாஃப்ட் சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும் நடுவில். ஓகேங்களா? ஸோ அதோட சப்போர்ட் இது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டேட்டாரில் 3 phase ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல லைன் வரும், இந்த இடத்துல லைன் போட்டுக்குங்க. இந்த லைன் இங்கே கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? 3 phase சப்ளை இந்த ஸ்டேட்டாரில் கொடுக்குறோம். இந்த ஸ்டேட்டாரில் என்ன ஆகுனா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி அது என்ன பண்ணும், இந்த ரோட்டாரை தூண்டிவிடும் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு. அப்படி தூண்டி விட்டு இந்த ரோட்டார், உள்ளே இருக்கிற ரோட்டார் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இது சுற்றும். இதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? when a 3 phase AC supply is given to the stator, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 3 phase AC சப்ளையை நம்ம இந்த ஸ்டேட்டாருக்கு கொடுத்துருக்கோம். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ். ஸோ அப்போ இதில் என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகும். அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நார்த்து சவுத்து அந்த ஆரோ டைரக்ஷன். சரி, இப்போ சுற்றுது. This rotating magnetic field induces the current in the rotor. உள்ள ரோட்டார் இருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றுச்சுன்னா, அப்போ உள்ளே இருக்கிற ரோட்டாருக்கு என்ன ஆகும்னா, கரண்ட்டை தூண்டி விடுறோம். ஓகேங்களா? ஸோ விச் தென் எக்ஸ்பீரியன்ஸஸ் த டார்க் அண்ட் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். அப்போ ஒன்ஸ் அந்த ரோட்டாரில் கரண்ட் இன்டியூஸ் ஆனதுக்கப்புறமா டார்க் வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஈஸியாக அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த பிரின்சிபல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயின் பார்ட்ஸ். இப்போ டயக்ராமில் காமிச்ச ஒவ்வொரு பார்ட். ஸ்டேட்டார் இதுதானே டாப் லேயரில் இருக்குது ஸ்டேஷ்னரி பார்ட். அது எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 phase வைண்டிங்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரோட்டார் அது சென்டரில் இருக்கும், ரொட்டேட்டிங் பார்ட். இதில் நம்ம 2 விதமான ரோட்டார் இருக்குது. ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார் இருக்குது, ஊண்ட் டைப் இருக்குது. தேவைக்கேற்ப எது வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃப்ரேம் ப்ரொட்டெக்ஷனுக்காகவும் சப்போர்ட்டுக்காகவும் நம்ம ஃப்ரேம் மேலே பார்த்துருக்கீங்களா, அந்த இங்கே பாருங்கள் 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில். ஸோ இதுதான் அந்த ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? ஃப்ரேம்ஸு, பேரிங்ஸு இதெல்லாமே இருக்கும். பேரிங்ஸ் வந்து ஹெல்ப் ரோட்டார் ரொட்டேட் ஸ்மூத்ஃபுல்லி. ஸோ ஸ்மூத்தாக உள்ளே சுற்றணும் இல்லையா, அதுக்கு பேரிங்ஸ்லாம் கொடுத்துருப்போம். எண்டு ஷீல்டு கவர் ஆன் போத் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ அந்த பச்சை கலரில் காமிச்சோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயும் ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஷீல்டு மாதிரி. ஸோ எண்டு ஷீல்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ முதல்ல ஒரு ஸ்டேட்டார் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னா, லேமினேட்டட் ஸ்டீல் மூலிமா அதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸ்டேட்டார். அதில் நம்ம நிறைய கொஞ்சம் ஸ்லாட்லாம் கொடுத்துருக்கணும். எதுக்குன்னா 3 phase வைண்டிங்ஸ் அதில் தானே கனெக்ஷன் கொடுக்கணும், சப்ளை கொடுக்கணும். அதனால் ரோட்டார் நம்ம 2 விதமான ரோட்டார் பயன்படுத்தலாம். ஒன்று ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஊண்டு டைப். இந்த ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ இது நடுவில் இருக்கிறது இந்த ஷாஃப்ட். இங்கே பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்க பாருங்கள், இதுதான் இந்த ரோட்டாரோடைய கோர். சரி, இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் ஸ்டேட்டர், அந்த ஸ்டார்டிங்கில் சுற்றிட்டுருக்கு இல்லையா ஸ்டேட்டரில், அது என்ன பண்ணும், கரண்ட்டை தூண்டும். எங்கே, ரோட்டார் பார்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரண்ட்டை தூண்டிவிடும். அப்படி தூண்டி வரதுனால என்ன ஆகும்னா, அந்த ரோட்டார் சுற்ற ஆரம்பிக்கும், டார்க் ஏற்பட்டு. ஸோ ரோட்டார் ரொட்டேட் பட் ஆல்வேஸ் ஸ்லோவர் தென் ஸ்டேட்டார் ஃபீல்டு. இந்த டாப் லேயர் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் உள்ளே சுற்றும். ஓகேங்களா? இல்லைனா இந்த ரோட்டார் பயன்படுத்தலாம், ஸ்லிப் ரிங் ரோட்டார். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இடையில் என்ன இருக்குங்க, ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் மூலிமா இந்த ஸ்லிப் ரிங்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே 3 phaseல கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார் RYB, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார் தான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அந்த ஸ்பீட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். ஸோ இதெல்லாம் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டார் கனெக்ஷன், இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இது பேர் ஸ்டார் கனெக்ஷன். ஓகேங்களா?
ஸோ ஆர் பி ஒய் இதெல்லாமே கலர்ஸ் ரெட்டு ப்ளூ எல்லோ. ஸோ அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸில் இந்த ரோட்டார் தான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஸ்டேட்டார் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ரோட்டார் வைண்டிங்ஸை கரண்ட்டு தூண்டிவிடும். இப்போது இதுதான் இந்த ஃப்ரேமு, இதுக்குள்ளே தான் அந்த கரண்ட்டு தூண்டிவிடும். ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார்ஸ் ஹெல்ப் கண்ட்ரோல் டார்க் அண்ட் ஸ்பீடு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார்ஸ் இருக்குது, இதுதான் என்ன பண்ணும், அந்த டார்க்கினுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதை விட இது பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஹை ஸ்டார்டிங் டார்க் ரோட்டார் ஸ்பீட் இன்க்ரீசஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ எவ்வளவு ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ டார்க்கினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஹேர் கேப் ஒன்று இருக்குது. இதில் ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும். டயக்ராமில் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் ஸ்டேட்டாரு, இதுதான் ரோட்டார், இந்த இடையில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அதான் வந்து ஏர் கேப். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டிக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கூட என்ன இருக்குன்னா ஃபேன் இருக்கும், அதாவது கூலிங்காக சுற்றிகிட்டே இருக்கும், ஹீட் ஆகும்லையும் அதை கூல் பண்ணுறதுக்காக ஃபேன். எதை கூல் பண்ணுறதுக்கு, ரோட்டார். ஸோ ரோட்டாரில் அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே ஒர்க்கிங்காக அப்படியே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 3 ஃபேஸ் சப்ளையை நம்ம ஸ்டேட்டாருக்கு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே என்ன ஆகுது, அதில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சும்மா இல்லாமல் ரோட்டாரில் வர மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணுது. அப்போ இஎம்எஃப் தூண்டப்பட்டு அந்த ரோட்டார் என்ன ஆகுது, அதில் கரண்ட்டு தூண்டப்பட்டு அந்த ரோட்டாரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டார்க் என்ன ஆகும், அதில் இருக்க ரோட்டாரை சுற்ற வைக்கும். ஸோ ரோட்டார் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஆர்எம்எஃப். ஸோ இது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் சுற்றுதோ உள்ளேயும் ரோட்டாரும் அதே டைரக்ஷனில் சுற்றும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். மேலே இருக்கிறது ஸ்பீடாக சுற்றும், கீழே இருக்கிறது ஸ்லோவாக சுற்றும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்டார் சுற்றாது, அதில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சுற்றும். ஆனால் ரோட்டார் உள்ளே சுற்றும், ஃபுல்லாகவே சுற்றும் டிவைஸு. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஸ்லிப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ns மைனஸ் n பை ns இன்ட்டு 100. இந்த ns நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 120f/p. nsனால் சின்க்ரனஸ் ஸ்பீடு. ஓகேங்களா. அந்த ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணுவோம், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். எஃப்னா நம்ம சப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி, இதில் பினா நம்பர் ஆஃப் போல்ஸ் ஃபார் விச் த ஸ்டேட்டார் இஸ் wound. மேலே இருக்க ஸ்டேட்டாரில் எவ்வளவு போல்ஸ் இருக்குது, அந்த போல்ஸின் அடிப்படையில் தான் இந்த எஃபிஷியன்சி வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ், இது ரொம்ப காஸ்ட் கம்மி, நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோம் இது தானாகவே. அதேமாதிரி எஃபிஷியன்சி நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். அதேமாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸ், நம்ம வந்து ஊண்டு டைப் ரோட்டாரை பயன்படுத்தும் போது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த டார்க்கை. அதனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆப்ரேட் பிலோ சின்க்ரோனஸ் ஸ்பீடு, அதாவது ஸ்டேட்டாரை விட ரோட்டார் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதில் பிரச்சனை. போர் ஸ்டார்டிங் டார்க், சில டைம் அது ஸ்குவிரல் கேஜ் பயன்படுத்தணும்னா ஸ்டார்டிங் டார்க்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம ஊண்டு டைப் சூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த டைப்ஸில் வர டிஸ்அட்வான்டேஜ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னா என்ன, அதோட பிக்சர், பிரின்சிபல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதனுடைய டயக்ராம், இந்த டயக்ராமில் இருக்கிற மெயின் பார்ட்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேட்டார்னா என்ன, ரோட்டாரில் நம்ம 2 விதமான ரோட்டார் இருக்குது. ஒன்று ஸ்குவிரல் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப் ரிங் ரோட்டார். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா ஸ்லிப் ரிங் தான் பெஸ்ட்டு. அப்புறம் ஏர் கேப்பு, ஃபேன், இது எல்லாமே இருக்கும். ஒர்க்கிங் உங்களுக்கு அழகாக ப்ராசஸ் புரிகிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் எவ்வளவு எஃபிஷியன்சி ஸ்லிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.